சர்க்கம் 33. பிரம்மதத்தரின் விவாகம். குச்சநாபனுடைய அந்த உரையை கேட்ட பின் அவர் பாதங்களில் தலை வைத்து வணங்கி 100 பெண்களும் சொல்லத் தொடங்கினார்கள். மன்னரே, எல்லா இடத்திலும் சஞ்சரிக்கும் வாயுதேவன் எங்களை ஆக்கிரமிக்க விரும்பினார். அதர்ம வழியில் மனம் கொண்ட அவர் தர்ம நெறியை பார்க்கவில்லை. தேவனே, நாங்கள் எங்கள் தகப்பனாருக்கு அடங்கியவர்கள், எங்கள் விருப்பம் போல செயல்படுபவர்கள் அல்லர். எங்கள் தந்தையிடம் சென்று எங்களை கேளுங்கள். அவர் விருப்பப்பட்டு கொடுத்தால் நாங்கள் அனைவரும் உங்களுடையவர்களே என்று நாங்கள் சொன்னோம். பாவ சிந்தனையில் கட்டுண்ட அவருக்கு எங்கள் பதில் பிடிக்கவில்லை. அதனால் இவ்வாறு கூறிய எங்களை எல்லாம் வாயு மிகவும் அலங்கோலப்படுத்தி விட்டார். அவர்களுடைய சொற்களை கேட்டு மிகவும் தார்மிகரான மன்னர் ஒப்பற்றவர்களான 100 பெண்களையும் பார்த்து கூறினார். பெண்களே, மிக உயர்ந்த நிலையில் உள்ள மேன்மக்கள் எவ்வாறு பொறுமையை கடைபிடிப்பார்களோ அப்படிப்பட்ட பொறுமையை ஒரே மனத்திராகவும் எனது குலத்தின் பெருமையையும் நினைவில் கொண்டு நீங்கள் அனுஷ்டித்திருக்கிறீர்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொறுமை என்பது விலை மதிக்க முடியாத அணிகலன் போன்றது. அதிலும் குறிப்பாக தேவதைகளிடம் பொறுமையை காட்டுவது என்பது மிகவும் செயற்கரிய செயல். பெண்களே, உங்கள் அனைவரிடமும் அளவற்ற பொறுமை சமமாக இருக்கிறது என்பது தனிச்சிறப்பு. பொறுமையே தானம், பொறுமையே சத்தியம், பொறுமையே யஜ்ஞம், பொறுமையே புகழை தேடித்தரும். பொறுமைதான் மிக உயர்ந்த தர்மம். இவ்வுலகம் முழுவதும் பொறுமையில் நிலை பெற்றிருக்கிறது. பின்னர் ராமா, தேவர்களுக்கு நிகரான பராக்கிரமம் படைத்த குச்சநாபன் பெண்களை அந்தப்புறத்திற்கு அனுப்பி வைத்தார். பின்னர் ஆலோசனை கூறுவதில் வல்லவர்களான அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்தார். எந்த நாட்டில் எந்த சமயத்தில் தங்களுக்கு நிகரான யாருடன் பாணிகிரகணம் செய்து வைப்பது என்பது குறித்து ஆலோசனை நடத்தினார்கள். அதே காலத்தில் சூலி என்ற மாமுனிவர் நழுவாத மேலெழும் வீரியமுடையவர், நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர். அவர் வேதோக்தமான தவத்தில் ஈடுபட்டிருந்தார். தவம் செய்து கொண்டிருந்த அவரை ஊர்மிளையின் புதல்வியான சோமதா என்ற அப்சரநங்கை அணுகி சேவை புரிந்து வந்தாள். அவரிடம் அவள் பெரும் பக்தி பூண்டு பணிவுடன் சேவையிலேயே மனம் ஒன்றியவளாக நெடுநாட்கள் இருந்து வந்தாள். தர்மம் தவறாத அவள் பணிவிடையினால் முனிவர் மிகவும் திருப்தி அடைந்தார். ரகுநந்தனா, அவர் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அவளை பார்த்து, நீ வாழ்க, உன் சேவைகளால் நான் மனம் மகிழ்ந்திருக்கிறேன். உனக்கு பிரியமான எந்த காரியம் நான் செய்ய வேண்டும் சொல் என்றார். முனிவர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட குரல் இனிமையுடைய கந்தர்வ பெண் மிகவும் திருப்தி அடைந்து அழகாக பேசுவதில் வல்லவரான அவரை பார்த்து இனிதாக பேசினாள். மாபெரும் தபஸ்வியே, தாங்கள் கடுமையான தபம் செய்து பரபிரம்ம தரிசனம் பெற்று அந்த ஞான ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அறநெறியாளரே, தங்களை போன்று வேதோக்தமான தவங்களில் ஈடுபடக்கூடிய உத்தம புத்திரனை வேண்டுகிறேன். எனக்கு கணவர் இல்லை, நான் யாருடைய மனைவியும் இல்லை. தங்களுடைய சேவையில் ஈடுபட்டிருக்கிறேன். தங்களுடைய அபாரமான தவ ஆற்றலினால் எனக்கு ஒரு மகனை கொடுத்து அருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவளுடைய பணிவிடைகளால் மனம் நிறைந்த பிரம்மரிஷி ஒப்பற்ற ஒரு புத்திரனை அளித்தார். சூலியினுடைய மானச புத்திரனான அவர் பிரம்மதத்தர் என்ற பெயர் பெற்றார். மன்னரான பிரம்மதத்தர் குச்சநாபன் தம் பெண்களுக்கு மனம் செய்வது குறித்து தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டிருந்த காலத்தில் சகலவிதமான செல்வ செழிப்புகளுடனும் விளங்கும் காம்பீல்யம் என்னும் நகரில் தேவலோகத்தில் இந்திரன் மகோன்னதமாக ஆண்டு கொண்டிருப்பதை போல ஆட்சி கொண்டிருந்தார். காக்குத்தனே, மன்னர் குச்சநாபன் 100 பெண்களையும் பிரம்மதத்தருக்கு கொடுப்பது என்று நிச்சயம் செய்தார். மன்னன் மகா தேஜஸ்வியான பிரம்மதத்தரை சகல மரியாதைகளுடன் அழைத்து வந்து நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியுடன் 100 பெண்களையும் விவாகம் செய்து கொடுத்தார். ரகுநந்தனா, இந்திரனை போல அளவற்ற பெருமையுடன் விளங்கிய பிரம்மதத்தர் 100 கன்னிகைகளின் கைகளையும் வரிசையாக பற்றினார். அவர் தொட்ட மாத்திரத்தில் 100 பெண்களும் கூனல் நீங்கி கவலை அகன்று மிகவும் அழகு பொருந்தியவர்களாக ஆனார்கள். மன்னர் குச்சநாபன் வாயுதேவன் பிடியில் இருந்த தன் புதல்விகள் விடுபட்டதை கண்டு அடக்க முடியாத ஆனந்த பெருவெள்ளத்தில் மூழ்கி எழுந்தார். குச்சநாபன் பிரம்மதத்தருக்கு தன் 100 பெண்களை விவாகம் செய்து கொடுத்த பின்னர் பிரம்மதத்தரை அவருடைய மனைவிகளோடும் புரோகித கூட்டங்களோடும் சிறப்பான மரியாதைகளோடு அனுப்பி வைத்தார். அப்சரநங்கை சோமதாவும் தகுதியான இடத்தில் தன் குமாரனுக்கு உறவு ஏற்பட்டிருப்பது கண்டு மிகவும் மகிழ்ந்தாள். மருமகள்களை தக்கபடி உபசரித்து அன்பு காட்டினார். கன்னிகைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு தொட்டு பார்த்து மனம் பூரித்து குச்சநாபனை வாயார வாழ்த்தினாள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 33வது சர்க்கம் முற்றிற்று.